மதிமுகவும் தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடரப் போகிறோம்ங்கிறாங்க. மதிமுகவை பொறுத்தவரை மதிமுகவினுடைய சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ எங்களுக்கு 12 சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே நேரத்தில் 2017 நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்தேன். அன்றிலிருந்து ஒரு முடிவு செய்து விட்டேன். இந்த கூட்டணியை விட்டு எக்காலமும் விலகப் போவதில்லை என்று. எத்தனை சீட்டுகள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. திமுகவுடைய கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒத்து போகிறது. அதனால நான் திமுக கூட்டணியில் நீடிக்கிறேன். எனக்கு பாரதிய ஜனதா கூட்டணியோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரகசியமாகலாம் நான் பேச மாட்டேன். பேசினங்க போறேன். நான் பேசவில்லை. நான் திமுகவை விட்டு விலக போவதில்லைன்னு தெளிவா சொல்லிட்டேன். நயினார் நாகேந்திரன்லாம் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, ஏதாவது ஒரு கட்சி வெளில வராதா, அதை வச்சுட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க ஆசைப்படக்குள்ள அவங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு அவங்க பார்க்கணும். அவங்க கூட்டணி என்ன பிரச்சனை? அவங்க கூட்டணியில இப்ப யார் இருக்கா? யார் இல்ல சார், பாஜக இருக்காங்க. வேற யார் இருக்கா? அதான் பாஜக. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலை என்ன? அதுவே சின்ன பின்னமாய் கிடக்கு. தேமுதிகவோட நிலை என்ன? கடலூர் ஜனவரி மாநாட்டில் தான் நாங்கள் அறிவிப்போங்கிறாங்க.